இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மெடிசன் எடுத்துட்டு வந்தீங்களா சார்? காயத்ரி, சொல்லுங்கம்மா. நீ கொஞ்ச நேரம் வெளியே இரு. சரிங்கம்மா. தாய்கிழவி, ஏன் அழுகிற? உங்களை பார்த்தா என் அம்மா மாதிரியே இருக்கீங்கம்மா. அம்மா, என் பேர் ஆதி. நான் உங்க மருமக பாரதியோட ஃப்ரெண்டு. அவங்கள பத்தி தான் உங்ககிட்ட பேச வந்திருக்கோம். என்ன இன்னொரு தடவை அம்மான்னு கூப்பிடுப்பா. அம்மா, அம்மா, என்ன ஆச்சுமா? ஏன் அழறீங்க? ஒண்ணு இல்லை. நீ நல்லா தானே இருக்கேப்பா? அம்மா, நான் நல்லா இருக்கேம்மா, நல்லா இருக்கேன். அம்மா, எனக்கு ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும். கேளுப்பா. அம்மா, அம்மா, பாரதியோட ஹஸ்பண்ட் யாருமா? அம்மா, அவர் இப்ப எங்கம்மா இருப்பாரு? ஏன்பா, உனக்கு தெரியுமா தெரியாதா? அம்மா, அம்மா, எனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு புரியலம்மா. அம்மா, எனக்கு பாரதியோட ஹஸ்பண்ட் யாருன்னே தெரியாது. நான் தெரியாம தானே உங்ககிட்ட கேட்க வந்திருக்கேன். பாரதியோட புருஷன். அம்மா, சொல்லுங்கம்மா. பாரதியோட புருஷன் சொல்லுங்கம்மா. பாரதியோட புருஷன் இப்போ இல்லப்பா. இல்லையா? இல்லனா என்ன இல்ல? அம்மா, இல்லன்னா எந்த அர்த்தத்துலம்மா சொல்றீங்க? பாரதி புருஷன் அவ கூட இல்லப்பா. வேற ஒரு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. வேற ஒருத்தங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரா? ஆமாப்பா. அவன் எங்க எல்லாரையும் விட்டுட்டு போய் 5 வருஷம் ஆச்சு. பாரதிக்கு அவனை பத்தி பேசினா பிடிக்காது. நானும் அவனை பத்தி பேசுறது இல்லை, நினைக்கிறதும் இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டப்பா. ஏப்பா, நான் ஒன்று சொன்னா நீ கேப்பியாப்பா? சொல்லுங்கம்மா, கேக்குறேன். இனிமே அவனை பத்தி கேக்குறதுனா இங்க வராதீங்கப்பா, வராதீங்க. பாரதி தெரிஞ்சா ரொம்ப கஷ்டப்படுவா. புரிஞ்சுக்கப்பா. இல்லம்மா,
இனிமே இங்க நான் வரமாட்டேன். நான் வரேம்மா. உடம்பு பார்த்துக்கோங்க. நீ சொன்ன மாதிரி நான் விட சொல்லிட்டேன். உனக்கு சந்தோஷம் தானே? வேற என்ன அத்தை சொல்ல சொல்றீங்க? ஆதிதான் என் புருஷன். 5 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டாருன்னு சொல்லவா? அப்படி மட்டும் உண்மையை சொன்னா அடுத்த நிமிஷமே அவர் உயிரோட இருக்க மாட்டார் அத்தை. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அமைதியா இருக்கேன். என்ன இருந்தாலும் அவனு எனக்கு மகன் தானே. இன்னும் எத்தனை நாளைக்கு உண்மையை சொல்லாம இருக்க போற பாரதி? நான் எப்பவுமே சொல்ல போறதில்ல அத்தை. இப்படிதான் நடக்கணும்னு என் தலையில எழுதியிருந்தா அது அப்படித்தானே நடக்கும். நடக்கட்டும். ஆதி, எதுக்காக இப்போ போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு வந்திருக்கீங்க? போய் இந்த ராஸ்கல் மேல கம்ப்ளைண்ட் கொடுங்க. யார் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்றீங்க? உங்களையும் குழந்தையும் இப்படி தவிக்க விட்டுட்டு இன்னொரு பொண்ணு கூட போய் வாழ்ந்துகிட்டு இருக்கானே அந்த ராஸ்கல் மேல. உங்களை கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துப்பான், அப்புறம் வேண்டான்னு தூக்கி போட்டு இன்னொரு பொண்ணை போய் கல்யாணம் பண்ணுவானா? அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது பாரதி. என்ன பாக்குறீங்க பாரதி? ஓ, இந்த உண்மையெல்லாம் எங்களுக்கு எப்படி தெரியும்னு பாக்குறீங்களா? எப்படின்னு எல்லாம் கேட்காதீங்க, தெரியும் அவ்வளவுதான். இப்ப பிரச்சனை அது இல்ல. உங்களை விட்டுட்டு போனவன சும்மா விடக்கூடாது. இந்த 5 வருஷமா நீங்க பட்ட வேதனைய அவன் சாகுற வரைக்கும் அனுபவிக்கணும். ஆமாக்கா, அவன மாதிரி ஆளுங்களெல்லாம் போனா போதுன்னு விட போய் தான் இஷ்டத்துக்கு இன்னொரு பொண்ணு பின்னாடி சுத்துறானுங்க. ஒண்ணு சாகுற வரைக்கும் ஜெயில இருக்கணும், இல்ல கைய கால உடைச்சு ரோட்ல பிச்சை எடுக்க விடணும். மனோ, இன்னொரு வார்த்தை என் புருஷனை பத்தி ஏதாவது பேசுன அப்புறம் தம்பின்னு கூட பார்க்க மாட்டேன். பாரதி, நீங்க என்ன பைத்தியமா? உங்களை ஒருத்தன் தவிக்க விட்டுட்டு போயிருக்கான், உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி மனோ பேசிக்கிட்டு இருக்கான், நீங்க அவனை திட்டிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது சார். எனக்கு நேரம் ஆகுது, வீட்டுக்கு போலாம்.